ரஷ்யா யுக்ரைன் இடையேயான உண்மையான அமைதியை ஏற்படுத்தக்கூடிய திட்டத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று உலக நாடுகளை யுக்ரைன் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் உரையாற்றிய போது யுக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி இவ்வாறு தெரிவித்தார். யுக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான எனது செயல் திட்டத்துக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. போரில் ஈடுபட்ட நாடுகளும் அதில் அடங்குகின்றன. ஆனால் சில நாடுகள் அந்த திட்டத்துக்கு மாறான சில திட்டங்களை பரிந்துரைப்பதாகவும் அவை நிதர்சனத்துக்கு அப்பாற்பட்டு இருப்பதோடு போரை தொடர புதினுக்கு உதவும் வகையில் உள்ளன என்றும், எனவே உண்மையான அமைதி ஏற்படுத்தக்கூடிய திட்டத்தை அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் போரை நிறுத்திவிட முடியாது என்றும், அமைதி தீர்வுக்கு உலகளாவிய நடவடிக்கை தேவை. மற்ற நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை ஒவ்வொரு நாடும் மதிக்க வேண்டும் என்ற ஐநா பிரகடனத்தை ரஷ்யா பின்பற்ற வலியுறுத்த வேண்டும் என்று தெரிவித்தார். தாய்லாந்தில் ஓரின செயற்கையாளர்களின் திருமண சட்ட மசோதா அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் அமலுக்கு வரும் என்று அந்நாட்டு மன்னர் அறிவித்துள்ளார். தாய்லாந்தில் ஓரின செயற்கையாளர்கள் திருமணத்துக்கு அனுமதி அளிக்கப்படுவதற்கான மசோதா அந்த நாட்டின் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் கடந்த ஏப்ரல் மாதம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் அந்த நாட்டின் மன்னரின் ஒப்புதலுக்காக ஓரின செயற்கையாளர்கள் திருமண சட்ட மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் வருகிற ஜனவரி மாதத்தில் இந்த சட்டம் அமலுக்கு வரும் என அந்த நாட்டின் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் தைவான் மற்றும் நேபாளத்துக்கு அடுத்தபடியாக ஆசியாவிலேயே ஒரே பாலின திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அனுமதி அளிக்கும் 3வது நாடு என்ற சிறப்பை தாய்லாந்து என்பது குறிப்பிடத்தக்கது. லெபனான் மீது தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள இஸ்ரேல் ஆயத்தமாகி வருவதாக இஸ்ரேல் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்க அதிபர் பைடன் ஒரு முழுவீச்சு போருக்கான சாத்தியம் இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய தாக்குதல் நடவடிக்கையாக இஸ்ரேல் ராணுவம் கடந்த திங்கட்கிழமை லெபனானின் தெற்கு பகுதி நகரங்கள் மீது குண்டுமழை பொழிந்தது. குறிப்பாக லெபனானின் ஹெர்மல், பிப்லோஸ், பால்பெக் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ளதை இஸ்ரேல் உளவுத்துறை கண்டறிந்ததை அடுத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இனி தரைவழி தாக்குதலுக்கு நாம் ஆயத்தமாகி ஹிஸ்புல்லாக்களை தொடர்ந்து பலவீனப்படுத்துவோம் என்று இஸ்ரேல் ராணுவ தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஹெர்லி ஹல்வி தெரிவித்துள்ளார்.